வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு பரபரப்பான சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு அருள் எழிலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல கிட்டத்தட்ட சசிகலா பதவி பிரமாணத்திற்காக எல்லாரும் லெட்டர் கொடுத்தப்ப என்ன ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணமோ அதே நிலை இன்றைக்கு திரும்ப நடந்திருக்கிறது. அன்னைக்கும் ஒரு பொறுப்பு ஆளுநர் அவர் மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு பொறுப்பு ஆளுநர் கேரளாவுக்கு திரும்ப போறாரு அப்படின்னு காட்டுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு அரசியல் கணிப்புல மதசார்பற்ற ஒரு தன்மையை நிறுவுவதற்காக மதசார்பற்ற அனைவரும் விஜய் ஆதரிக்க வேண்டும்ன்ற ஒரு கருத்து ஊடகவியலாளர்கள் பலரும் முன்வைக்கிறாங்க. ஊடகங்களும் பல ஊடகங்கள் அதை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு சசிகலா இப்போ ஆளுநரை சந்திச்சப்போ அவங்க கையில் 118க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒப்புதல் கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை வச்சு தான் அன்னைக்கு இருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவா, அதுக்கு முன்னாடி இருந்தார் வித்யாசாகர் ராவா. ஓகே, அவரை சந்தித்து கொடுத்தப்போ அவர் அவங்கள வழக்கை காரணம் காட்டி அவங்கள பதவியேற்க அனுமதிக்கலை. அதுக்கு பிறகு அவங்க எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு போனது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அன்னைக்கும் ஆளுநர் செய்தது தவறு தான். நியாயமாக சசிகலாவை சட்டமன்ற முதல்வராக பதவியேற்க அனுமதிச்சிருந்தா அதிமுகவில் இவ்வளவு பிளவுகள் ஏற்பட்டிருக்காது. இருதுருவ அரசியல் இன்னும் கூர்மை அடைஞ்சிருக்கும். நான் பார்க்கறது அப்படிதான் பார்க்கிறேன். ஆசிரியரே அதுதான் சொல்லியிருந்தாரு அந்த காலகட்டத்தில். திராவிடர் கழக தலைவர் அதே கருத்தை வலியுறுத்தி இருதுருவ அரசியல் தான் கூர்மை அடைஞ்சிருக்குமே தவிர இப்போ இவ்வளவு குழப்பங்கள் இடையில சீட்டாட்டங்கள் பொலிட்டிக்கல் கேமிங்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அன்னைக்கு நடந்தது. தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ஒரு தற்காலிக ஆளுநரை தான் இங்க நியமிக்கிறாங்க. இதை யோசிச்சு பாருங்க. மோடியை எதிர்த்த 3 முதல்வர்கள் காலி. பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி, நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 முதல்வர்களை தோக்கடிச்சிருக்காங்க. சரி, இவங்க இப்படி தோப்பாங்களா? விஜய் வருவார். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 140 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கும். 1 தொகுதி 2 தொகுதியில் விஜய் வந்தால் வரலாம். கணிசமான வாக்கு வங்கி வாங்குவார். ஒரு 20%, 15%லேருந்து 20% வரைக்கும் வாக்கு வாங்குவாருன்னு தான் எல்லாரும் நினச்சது. ஆனால் எப்படி ஒரு 108 தொகுதி வராரு? ஏன் இங்கே 108 தொகுதி வர்றவரால் பாண்டிச்சேரியில் ஏன் 1 தொகுதி அங்கே பெருசாக ஜெயிக்க முடியல? அங்கே ஏன் ஆட்சியை கைப்பற்ற முடியல? அங்கே ஈஸியாக கைப்பற்றலாமே. அங்கே தான் பெரிய அலை இருப்பதா சொல்லப்பட்டது. அலை இருக்கிறது மட்டும் இல்லை, புஷி ஆனந்தோட கோட்டன் வேற சொன்னாங்க. அதை எனக்கு தெரியல, அவர் ஏதோ அங்கே உள்ள ஒரு போல என்ன வந்துன்னு போயின்னு இருப்பார் போல புதுச்சேரியில இருந்து. சரியா? அப்போ அவரோட கோட்டை உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, உங்களோட சினிமா முகமெல்லாம் வச்சு நீங்கள் ஏன் அங்கே ஜெயிக்கல? அங்கே எப்படி உங்களோட கூட்டாளி என்ன ரங்கசாமி போட்டியிட்ட 2 தொகுதியிலையும் ஜெயிக்கிறார். தென்னிந்தியாவில் என்ன ரங்கசாமியை போன்ற ஒரு கேடுகட்ட முதல்வராக பார்க்க முடியாதுங்க. பொம்மைன்னா பொம்மை. அவர் சும்மா ஒரு பொம்மையாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வைப்பாங்கல்ல, அப்படி செயல்படாத, முடமாக்கப்பட்ட, எதற்கும் திராணி இல்லாத ஒரு பொம்மை. இங்கே ஒரு மாசத்துக்கு 3 தடவை போன ஒரு முதல்வரை குளத்தூர்ல தோக்கடிக்கிறீங்க. அதிமுகனுக்கு ஒரு கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறீங்க. திமுகவுக்கு இது பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது. ஆனா எதிர்பார்த்த வெற்றி வரல. எல்லாரும் சொன்ன எதிர்பார்த்த வெற்றியை திமுக சந்திக்கல. அப்போ இது என்ன இந்த தேர்தல்? ஆளுநர் ஏன் தற்காலிக ஆளுநரை கொண்டு வந்தீங்க? ஏதோ ஒரு மோசடியும் இந்த தேர்தலுக்குள்ள இருக்கு. வாக்குப்பதிவு எண்ணிக்கையில மோசடி இருக்கு. நிச்சயமா வாக்குப்பதிவுலயே மோசடி இருக்கு. ஓகே, இவிஎம் மிஷின்ல முழுக்க இவிஎம் மிஷின் மோசடின்னு நான் சொல்ல மாட்டேன். நாம் தேர்தலை எதிர்கொண்ட விதத்துல நம்மளோட பிழை இருக்கு. சில விஷயங்களை நாம கணிக்க தவறணும். உண்மையாவே விஜயை நாம அண்டர் எஸ்டிமேட் தான் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்னோட சுய விமர்சனம் தான். என்னோட கணிப்புகள் எல்லாமே போய் தான். அதனால வெறுமனே அது மட்டும்தான் காரணம், இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு இல்லை. இது ஒட்டு மொத்தமாக நடத்தப்பட்ட ஒரு பெரிய விளைவு தான் இது. எஸ்ஐஆருக்கு பிறகு எஸ்ஐஆரையுமே நம்ம முழுமையா பண்ணல. குளத்தூர்ல மிக அதிகமான 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. 75 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுக்க நீக்கப்பட்டார்கள். முதல்ல 1 லட்சத்துக்கு மேலன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு 35,000 ஏதோ திமுக சரி பண்ணி இது பண்ண. அப்போ மீதி வாக்குகள்லாம் எங்க போச்சு? அவங்க யாரு அப்படின்னா நமக்கு தெரியல.
இப்படி இந்த தேர்தலை புரிந்து கொள்வதற்கே நம்ம இன்னும் சில மாசங்கள் ஆகும். இன்னும் சில மாசங்கள் ஆன பிறகு உங்களை மாதிரி ஆட்கள், அந்த பரகல பிரபாகரன் ஒரு இன்டலெக்சுவல் இருக்கார்ல, அவரை வந்து சென்னையில் வந்து மீட்டிங் பண்ணுவீங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் சொல்லுவார், தமிழ்நாட்டில் 15 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டன அப்படின்னு. அதுக்குண்டான ஆதாரங்கள் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஆமாம். ஆனால் அதுக்குள்ள இந்த ஜனநாயகம் இதெல்லாம் மிகப்பெரிய கேலி கூத்தாக மாறி இது நம்ம ஒரு பெரிய புதவுளிக்குள்ளே போய் வந்து சிக்கி இருப்போம். இது மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம முன்னாடி விஜய் மாதிரியான ஒரு ஆளை கொண்டு வந்து இவரு தான் உங்க முதல்வர், இவரை நீங்க காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட காப்பாற்ற. அது மதசார்பற்றவர்களின் கடமைன்னு வேற சொல்றாங்க. அவரு என்ன மதச்சார்பற்றவர்? இல்ல, பாஜக வராம பாதுகாக்க இங்க வந்து விஜய்க்கு வந்து குறிப்பா காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய அனைவரும் ஐயுஎம்எல்லையும் சேர்த்து கூப்பிட்டாங்க. ஆனா ஐயுஎம்எல் வரலன்ட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் ஆதரிக்கணும், அப்பதான் பாசிச பாஜகவை தடுக்க முடியும், மதவாதம் வராம தடுக்க முடியும்ன்றாங்க. பாசிச பாஜகங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடரை இந்திய அரசியலில் ராகுல் காந்திக்கு முன்பே வைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வேற யாருமே வைக்கல. சோனியா காந்தியோ, ராகுல் காந்தியோ, நடிகர் விஜயோ, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களோ யாருமே சொல்லல. பாசிச பாஜக என்ற வார்த்தையை முதலாக சொன்னது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்க யாரும் சொல்லல. பாசிச பாஜகவை இந்த மண்ணில் இருந்து 2 நாடாளுமன்ற தேர்தலில் துரத்தி அடித்தவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்ததுக்கு அவரோட பிஜேபி எதிர்ப்பும் காரணம். அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென்னிந்தியாவில் நுழைய முடியாத அளவுக்கு பெரிய தடுப்பரணை உருவாக்கியவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகே, சரிங்களா? அப்போ நீங்க இடையில வர்றீங்க. வரும்போது மிக தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்பை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அது சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதிகமாக இருக்கு. எந்த நிதிகளும் கொடுக்கறதில்ல. ஒன்றிய அரசோட தேசிய கல்விக் கொள்கையை நீங்க செயல்படுத்துங்கிறாங்க. இங்க ஏராளமான உளவுத்துறை அமைப்புகளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்பி நெகட்டிவ் செய்திகளை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. 24 hour சோசியல் மீடியாவை திறந்தா அங்கே பாலியல் வன்முறை, இங்கே பாலியல் வன்முறை, அங்கே சாம்பிஸ், போதைகளில் தள்ளாட்டம், இங்கே கஞ்சா, அங்கே கஞ்சா. ஏன் தேர்தல் முடிஞ்ச பிறகு இல்லையா என்ன? ஏன் அந்த நியூஸ்லாம் எங்கே போச்சு? வரல. இப்போ நேற்று கூட தாவேகா நிர்வாகி மீது போக்சோ வழக்கு. ஆமாம், அது ஏதோ ஒரு பாலியல் குற்றங்கள். அப்போ அந்த செய்திகளை திட்டமிட்டு நீங்க வந்து ஒரு அல்காரிதமா பிளான் பண்ணி இதை திமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு வந்து பண்றீங்க. அதுல பிஜேபியோட தோளோடு தோள் நின்றது டிவிகே, அவங்களோட வார் ரூம். பிஜேபி எவ்வளவு பொய்களை திமுக மீது பரப்பியதோ அதே அளவுக்கு டிவிகேயோட வார் ரூம் பொய்களை பரப்பியது. எங்கு பார்த்தாலும் போதை நடைமாட்டம். புதுசா ஏதாவது சொல்லுடா. ஏற்கனவே பிஜேபி அதைத்தானே சொல்லிட்டு இருக்கான். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. என்ன நடமாடுறதுல என்ன பிரச்சனை? உங்க வீட்டு பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பின்மை இருந்ததா? ரோட்டில் நடமாடுற பெண்கள்லாம் சொன்னாங்களா எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு? அப்போ நீங்கள் திட்டமிட்டு பிஜேபி ஐடி விங்கோட சேர்ந்து உங்களோட செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு இட்டு கட்டி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணீங்க. ஆளுநர் RN ரவி என்ற ஒரு மனிதன் இங்கே இருந்து பல கோடி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நம்மளோட முதலமைச்சரை வந்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்திட்டே இருந்தாப்புல. அந்த முதலமைச்சரை போய் சந்தித்தவர் நீங்கள். மதச்சார்பின்மையை பற்றி பேசக்கூடாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறை செய்யப்பட்ட போது ஒரு 30 பக்கத்துக்கோ 3 பக்கத்துக்கோ ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரி எதையோ ஒன்றை எவனோ டைப் பண்ணி கொடுத்ததை கொண்டு போய் வந்து ஆளுநர் கையில் கொடுத்து மாநில அரசு மீது நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு RN ரவிட்ட போய் சரணாகதி அடைஞ்சவங்க தான் நீங்கள். மதச்சார்பின்மையை பற்றி பேசக்கூடாது. மாநில அதிகாரம் பற்றி உங்களுக்கு பேசுகிற உரிமை கிடையாது. அண்ணாவை உங்களோட வழிகாட்டியா நீங்கள் வச்சிருக்கிறது வந்து அயோக்கியத்தனம். அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல அறிஞர் அண்ணாவோ பெரியாரோ இருந்தால் அன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் மேடை ஏறி போய் திமுக மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நீ மனு கொடுத்துருக்க மாட்டீங்க. சரியா? ஆளுநரை சந்திச்சிங்க, அவங்களோட ஐடி விங்கோட சேர்ந்து புரளியாக பரப்புனீங்க. பாசிசத்துக்கு எதிரான திமுக போராட்டத்தை பாசிசமா பாயாசமானு இழிவு செஞ்ச. இதை விட வேற என்ன வேணும்? அப்போ இதில் எங்கேயாவது ஒரு மதச்சார்பின்மையோட கூறு இருக்கா? இது மதம் சார்ந்த நடவடிக்கை. திமுக அரசுக்கு எதிராக செயல்படுவது ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கை.
இந்து தேசியவாதத்தோட ஒரு அடையாளமாக நீங்க வந்து தாவேகாவும் நடிகர் விஜயும் நேரடியா நடந்துகிட்டீங்க. இல்ல திருப்பரங்குன்றத்துல இப்ப தாவேகா தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அங்க மதசார்பின் அங்க வேட்பாளர் யாரு? சிடிஆர் நிர்மல்குமார். அவர் எங்க இருந்து வந்தாரு? இதுக்கு முன்னாடி அதிமுக, ஆர்எஸ்எஸ். நிர்மல்குமாரை ரெடி பண்ணது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் ஆல பயிற்றுவிக்கப்பட்டவர் அவரு. வேற இயக்கங்கள்ல இருக்கவங்க ஈஸியா மாறிடுவாங்க. பாஜகவுல இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு இடத்துல மாறிடுவாங்க. ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து பாஜகவுக்கு அனுப்பப்படுறாங்கல்ல, கடைசி வரைக்கும் அவன் மாறவே மாட்டான் அவனோட இந்து தேசியவாதத்திலிருந்து. நிர்மல்குமார் தனக்கு திருப்பரங்குன்றம் வேண்டும், அது தென்னிந்தியாவின் ராமர் கோவில் மாதிரி, அந்த இடத்து வந்து இந்துத்துவத்தோட தென்னிந்திய அடையாளம், அந்த இடம் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி அங்க விஜயோட முகத்தை வச்சு ஜெயிச்சார். இது உண்மையா இல்லையா? ஏன் நிர்மல்குமார் சென்னையில போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஒருத்தனை கொண்டு போய் திருப்பரங்குன்றத்துல விட்டீங்க? அவர் ஊர் உசிலம்பட்டியில கூட போட்டிட்டு இருக்கலாமே. உசிலம்பட்டியில போட்டிட்டா ஜெயிக்க மாட்டியா? உங்க தலைவர் சினிமாக்காரரோட முகத்துக்கு தானே உங்களுக்கு ஓட்டு கிடைச்சது. அங்க நீங்க போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கலாமா? எதுக்கு திருப்பரங்குன்றம்? அங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் மோத வேண்டும். அந்த மதுரை உழைக்கும் மக்களோட அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மக்களோட அந்த கல்ச்சரை செதைச்சி அந்த மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மதுரை மாநகரத்தை எரிய விட வேண்டும் என்ற உங்களோட அஜெண்டால ஒரு அரசியல் அறுவடை பண்ணலாம்னு நினைச்சுதான் அந்த நிர்மல்குமாருங்கிற ஆர்எஸ்எஸ் நபர் அங்க போய் நின்னாப்புல. பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தினது நிர்மல்குமார் மூலமாக. பவன் கல்யாண கொண்டு வந்து இங்க தேர்தலுக்கு முன்பே பேச்சுவார்த்தை நடத்தினது நிர்மல்குமார் மூலமா. என்ன மதச்சார்பின்மை? நீ எப்படி மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு 2 காரணங்களை சொல்லுங்க. விஜயை நான் ஆதரிக்கணும், மதச்சார்பற்ற கட்சிகளுக்குத்தான் அவர் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். திரும்ப சொல்றாரு. அப்ப நீ முதல்ல கடிதம் எழுத வேண்டியது திமுக. மதச்சார்பின்மைனா திமுக தான். அரசியல்ல நாம மோதிக்கிட்டோம், தேர்தலில் நான் உங்களை தப்பா பேசிட்டேன், ஒரு கோபத்துல பேசிட்டேன், ஓட்டு வாங்குறதுக்காக பேசிட்டேன். ஆனா நாம வாங்க, நம்ம இணைந்து செயல்படுவோம், என்னை ஆதரிங்க, உங்களை நீங்க தான் மதச்சார்பின்மைக்கு ஒரே சான்று அப்படின்னு முதல்ல நீ கடிதம் எழுத வேண்டியது திமுகவுக்கா விடுதலை சிறுத்தைகளுக்கா? திமுகவுக்குள்ள எழுதியிருக்கணும் நீ. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக தலைமையில் உள்ளே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, அந்த முஸ்லிம் கட்சிகளுக்கும் திருமாவுக்கும் நீ அனுப்புறேன்னா உன்னோட நோக்கம் மதச்சார்பின்மை இல்ல, அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றதுதான் உன்னோட நோக்கம். நீ பவன் கல்யாணோட சேர்ந்து நீ சிடி நிர்மல்குமாரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன நினைச்ச? பிஜேபி ஒரு ரகசிய அஜெண்டா, அதிமுக ஒரு 50 தொகுதி ஜெயிக்கும், நம்ம ஒரு 15ல இருந்து 20 தொகுதி ஜெயிப்போம், பாமக கொஞ்சம் தொகுதி ஜெயிக்கும், தாவேகா வந்து ஒரு 25-30 ஜெயிக்கும், எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் தானே நீ பவன் கல்யாணோட பேசி வச்சிருந்தீங்க. நீ ஜெயிச்சிட்ட, கூடுதலா ஜெயிச்சிட்டீங்க 100 தொகுதி வரைக்கும். எதிர்பாராத விதமாக வந்து அதிமுக வந்து தோல்வியை தழுவி விட்டது. திமுகவோட அரசியல் கணக்கு காரணமாக பாஜக அழித்தொழிக்கப்பட்டது தமிழ்நாட்டில், ஒரே ஒரு தொகுதியை தவிர. அதனால நீ போட்டிருந்த கணக்குல நீங்க முந்திக்கிட்டீங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசை வச்சு பாஜக ஒன்ன வச்சு ஒரு கேம் கார்டு பண்ணலாம்னு நினைச்சது. அதுல நீ அதிகமா ஜெயிச்சதால நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சூழல் மாறிட்டு நீங்க போட்டிருந்த கணக்கு கேலி கூத்தாக்கப்பட்டு விட்டது. ஆனா இப்ப ஆளுநர் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு விஜய வந்து ஆட்சி அமைக்க அழைக்கிறதுல. அவர் லெட்டர் கொடுத்தும் கூட இப்போ வரைக்கும் அழைக்கல. அப்போ பாஜக விஜய்க்கு எதிராகத்தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதிராக இல்லாம வேற எப்படி இருப்பான் அவன்? திமுகவுக்கு சாதகமாவா இருந்தான் அவன்? இல்லை அதிமுக அப்போ சசிகலாவுக்கு சாதகமாவா இருந்தான்? 2016 கலைஞர் ஜெயலலிதா அம்மையார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இறந்த பிறகிலிருந்து தமிழ்நாட்டில் எந்த மாநில கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பிஜேபி இல்லை. எல்லா கட்சிகளையும் எதிர்க்குது. கூடுதலாக திமுக அதனுடைய இயல்பான கொள்கை காரணமாக தமிழர் நலன், திராவிட நலன், தமிழ்நாட்டு நலன், மாநில சுயாட்சி, தமிழ் மொழி என்று அவங்களோட தீவிரமான கொள்கை பிடிப்பு காரணமாக திமுகவை பிஜேபி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது, அதை எதிர்க்கிறது. திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சதால நீ கூப்பிடாம இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தீங்க? ஒரு நிதி கூட கொடுக்கலையே, பேரிடர் நிதி. இங்கே ஒரு கட்டமைப்புக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கலையே, நம்மளோட பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலையே, பேரிடர் நிதி என்னாச்சு? நீ யோக்கியமான ஒரு ஆளாக இருந்தால் பேசியிருக்கலாம்ல. ஒன்றிய அரசு
தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கலாம்ல, பேசலையே. இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, திமுகவோட ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு. ஓகே, அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அவங்க. தாவேகா ஆட்சி தாவேகாவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் சில பேர்கிட்ட இருக்கு. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. அவனே எதிர்பார்க்காதது. சரியா? மதச்சார்பின்மை என்ற எண்ணம் துளியும் தாவேகாவிடமோ விஜயிடமோ கிடையவே கிடையாது. ஆளுநர் கூப்பிடணும், ஜனநாயக அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமை அது. ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க கூப்பிடணும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்கணும். திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் 6 மாத காலத்துக்கு. அவர் வழங்கியுள்ள அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் கொண்டு வந்த மிகச்சிறந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை விட இவ்வளவு மோசமாக வசதியும், இவ்வளவு மோசமாக தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தியும், இவ்வளவு மோசமாக சோசியல் மீடியாவில் இடைவிடாமல் தாவேகா வார் ரூம்காரங்க கலைஞர் குடும்பத்தை இழிவுபடுத்தியும், இதை விட மெச்சூர்டா நாகரிகமா மனிதத்தன்மையோட ஒரு தலைவர் பேசுவாரா? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு மிக்க நன்றி.